சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஊழல் வழக்கு KN நேருவை தூக்கிய அமலாக்கத்துறை. தற்போது தமிழகத்தை சுழன்று அடிக்கப் போகும் அரசியல் கைது விரைவிலே நடைபெறலாம் என டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றாங்க. இதில் கோபாலபுரம் வரை புயல் வீசக்கூடும் எனவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. சில மாதங்களுக்கு முன்னர் அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 1020 கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டதா குற்றம் சாட்டியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அவரது குடும்பத்தினர் மற்றும் அவர்களுடன் தொடர்புடையவர்களின் இடங்களில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடத்தப்பட்ட சோதனைகளில் கிடைத்த டிஜிட்டல் ஆதாரங்களை வைத்து ஊழலை உறுதிப்படுத்தியிருக்கு அமலாக்கத்துறை. மேலும் பதிவு செய்யப்பட்ட பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்க அது வழிவகுக்கும் என்றும் அதன் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. திமுக அமைச்சர் KN நேருவின் கட்டுப்பாட்டில் உள்ள குடிநீர் வழங்கல் துறையில் பெரும் மோசடி நடந்ததா அமலாக்கத்துறை தமிழக அரசுக்கு 2 முறை கடிதம் எழுதியிருக்கு. அதில் நகராட்சி நிர்வாகத்துறையின் பணிகளை ஒதுக்குவதில் 7.5% முதல் 10% வரை அமைச்சர் KN நேருவின் கூட்டாளிகளுக்கு லஞ்சமாக செலுத்தியதா அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கு. நகராட்சி நிர்வாக ஒப்பந்ததாரர்களிடம் இருந்து கட்சி நிதி என்ற பெயரில் லஞ்சங்கள் வசூலிக்கப்படுவதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. அமைச்சர் கூட்டாளிகளின் தொலைபேசிகளில் இருந்து பெறப்பட்ட செய்திகள், உரையாடல்கள் அல்லது கணக்கீட்டு தாள்கள் அடிப்படையில் மொத்தம் 1020 கோடி லஞ்சம் கொடுக்கப்பட்டதற்கான நேரடி ஆதாரம் என்று அமலாக்கத்துறை தெரிவிச்சிருக்கு. கழிப்பறைகள், துப்புரவு தொழிலாளர்களை அவுட் சோர்சிங் செய்த நபார்டு திட்டங்கள், துப்புரவாளர் குடியிருப்புகள், கிராம சாலைகள், நீர்நிலைகள், ஏரி என கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஒப்பந்தத்திலும் இருந்தும் லஞ்சம் வசூலிக்கப்பட்டிருக்கு. லஞ்ச பணம் பின்னர் நாட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஹவாலா வடிவமைப்புகள் மூலம் மாற்றப்பட்டுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அதிமுக MP இன்பதுரை அமைச்சர் நேருவுக்கு எதிராக அதிகாரப்பூர்வமான வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. அவர் தனது மனுவில் கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி அன்று லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு துறைக்கு அளிக்கப்பட்ட புகாரில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை என்பதையும், மாநில அரசு அல்லது TVAC வழக்கு பதிவு செய்ய தயங்குவதால் நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு உத்தரவிட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் தான் தமிழக அரசு அமலாக்க இயக்குநரகம் எழுப்பிய ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அதிகாரப்பூர்வமான விசாரணை நடத்த உத்தரவிட்டிருப்பதா தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதனால் KN நேரு அவர்கள் விரைவிலே கைது செய்யப்படலாம்.